மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதி வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சிருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகா நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானந்தம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துல இருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐயா. ஆமா. ஸோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. இந்த மீன ராசிக்கு சனீஸ்வரன் மாற போறாரு. அதுவும் அந்த இடத்துக்கு தான் வராரு. என்ன பண்ண போறாரு, எப்படி இருக்க போகுது, அந்த ராசி நேயர்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கணும், வருமானம் உண்டா இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணுமா, இந்த மாதிரி பல கேள்விகளோட மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பலன்கள் சொல்லுங்க. மீன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் வரைக்கும் பிறப்பார்கள். அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பெரும்பாலும் உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரம் கொண்டது. மீனம் என்பது கடல் நீரில் விளையாடக்கூடிய அடிப்படை. அதை கடல் நீராக தான் பார்க்கணும். கடல் போன்ற மனமும் மீன் போன்ற குணமும் மற்றவர் மீது நல்ல அரவணை அன்பும் கொண்டவர்கள் தான் மீன ராசியில் பிறந்தவர்கள், பெண்ணோ ஆணோ. ஆனால் 2 பேருமே ஏற்கனவே சௌரியம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 7 வருஷங்களாக இழப்புகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஒரு கண்ணீரோட வாழ்கிறார்கள். அவர்கள் இப்போ நல்ல நேரம் நமக்கு நல்லா தான் இருக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்து இனிமேல் நம்ம வீடு கட்டலாம், ஆடுவாங்களாம், வேலை கிடைக்கும், வெளிநாடு போகலாம் வரலாம்லாம் பெரும் ஆசை கனவோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மீனராசி பிறந்தவர்கள் கருவம் இல்லாதவர்கள். இந்த யாரையும் அடிக்கணும் உதைக்கணும் அதெல்லாம் கிடையாது. தான் உழைக்கணும், அடுத்தவளுக்கும் கொடுக்கணும், தானும் வாழணும், நம்ம ஊரும் வாழணும், உலகமும் வாழணும், கடவுளும் நல்லா இருக்கணும், கோயிலும் கட்டணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணுங்கிற ஒரு நல்ல மனம் கொள்கை கொண்டவர்கள் மீனம். அதில் ஆம்பளையாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை வெட்டி இல்லாமல் திரும்பி வந்தவர்கள் ரொம்ப பேர். கட்டின பணத்தை திருப்பி வாங்க முடியாமல், கடன் கட்ட முடியாமல் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப பேர். கட்டி கொடுத்த பொண்ணு வாழாமல் சில பேர் திரும்பி வந்த பெண்கள் ரொம்ப பேர். கட்டினத்தில் புள்ள இல்லைங்கன்னு புருஷன் விரட்டி விட்டதும் ரொம்ப பேர். அதே நேரத்தில் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் புருஷன்கிட்ட எவ்வளவு தான் நேர்மையாக நடந்தாலும் அடித்தடி வம்பு வழக்கு கோச்சிக்கிட்டு வர்றது, அப்போ வீட்டுக்கு வந்துடுறது, சமயத்தில் நகை நட்டு குறைஞ்சி போச்சுன்னு விரட்டி விடுறது, இப்படியெல்லாம் அந்த ராசியில் ரொம்ப பேர் அந்த ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும். இப்போ அந்த சனி பகவான் 7.5 சனி, இப்போ சனி பகவான் மாறி போயிருப்பதனால் அவர்களுக்கு மத்திய பலன் தான் சொல்லலாமா ஒழிஞ்சு பெரும் பலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பலன் உண்டு. ஒரு 6 மாதத்துக்கு அவர்களுக்கு சில நன்மை இருக்கு. அதுக்கு அங்கிட்டு தான் கொஞ்சம் அப்படி மாறும். இதில் இவங்க 7-8 வருஷம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு காரணங்கள், வெளிநாடு போனாங்க, வேலை சரியான வேலை இல்லை, அனுப்பி வச்ச ஏஜெண்டாலும் பாதி பேர் ஏமாற்றி விட்டாங்க, பாதி பேர் வட்டி கட்ட முடியாமல் தாலியிலேருந்து நகையை விற்று போட்டு சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம வயலையே கொத்தி ஏறு ஓட்டி சேரடித்து சாப்பிடுவோம் உழுதுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள். இப்போ வந்திருக்கிற கரக அமைப்பு அவங்க ராசி அவங்க வீட்டில் இருக்கிறது ஜென்மச்சனி. அப்போ எந்த சனி போயிருக்கு, மேசத்துக்கு 7.5 சனி, இவங்களுக்கு ஜென்மச்சனி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஜென்மச்சனியிலேருந்து 7.5 சனியிலேருந்து மாரக சனியிலேருந்து பாதச்சனி, கண்டச்சனி, விரை சனி, அஷ்டமத்த சனி, இப்படி ஒரு 9 சனிகள் இருக்கு. 12 வீட்டுக்குமே சனி பகவான் இருக்கார், பிரிஞ்சு வருவார். அப்போ மேசத்துக்கு போனாலும் ஜென்மச்சனி இங்கே தானே, மீனத்துக்கு தானே.
அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விரயம், செலவு, அலைச்சல், தொந்தரவு, கஷ்டம், நஷ்டம், கடன் நெருக்கடி, மனக்குழப்பம், வம்பு வழக்கு, வாக்குவாதம், உடல் பிணி, மருத்துவ செலவு இதெல்லாம் கலந்து வரும். சில சாப்பாட்டு செரிமான கோளாறுகள், இல்லை சளி பிரச்சனைகள், கழுத்து பறிய வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முழங்கால வலிக்குது, எனக்கு யதார்த்தமாக போன பைக்கில் எனக்கு கால் அடிபட்டு போச்சு, நான் பெட்டில் இருக்கிறேன், தஞ்சாவூரில் இருக்கிறேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கிறேன்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னால் இந்த கிரகங்கள் வந்ததில் ஒரு 6 மாதம் வரைக்கும் மீனத்துக்கு கொஞ்சம் சௌகரியம் தெரியும். இதில் அவங்க தூத்திக்கணும். காற்று வீசுது, தூத்திக்கணும். நல்ல டைம் வரும்போது யூஸ் பண்ணிக்கணும். இல்லை, இப்போ நல்ல டைம் தான் வந்திருக்கு. ஓகே, அந்த ஜபத்தில் வந்தாலும் கிரகங்கள் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கிரகத்திலேருந்து இவங்களுக்கு வந்து 1, 2, 3, 4ஆம் வீட்டில் குரு இருக்குது, 5, 6ல் கேது இருக்கு, 7, 8, 9, 10 குரு இருக்கிறான், இது சுக்கிரன் இருக்கிறான். அப்போ 6க்கு அடுத்தது யாரு? சிம்மத்துக்கு அடுத்தது கன்னி 7, துலாம் 8, விருச்சிகம் 9, 10, 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான். அது ஒரு நல்ல பவர். 12ல் யார் இருக்கிற? 5 கிரகம் இருக்கு. அதில் இவங்களுக்கு சில சௌகரியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கிறது 12ஆம் இடம் இல்லையா? இப்படி இருக்கிறதுனால மீனராசி கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் வலுவான ஒரு பவரையும் பலனையும், கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் குறைவையும், உடல் பிணி குறைவாகவும், கொஞ்சம் சந்தோஷ அடிப்படையில் வாழ்கிற வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. கிரகம் மாற மாற அவங்களுக்கு சில நல்ல பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க சில புண்ணியம் தேடணும்னா சனி பகவானை போய் திருநள்ளாறில் பார்த்து தான் ஆகணும். ஓகே. அவர்கள் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு சிவனை கும்பிட்டு தான் ஆகணும். அவர் தான் அந்த குடமுழுக்கு நேரம் இருக்கார். மகாமகம்னு ஸ்தலமுழுவில் கண்டிப்பாக ஆமாம் இருக்கார். ஆமாம், அவரை கும்பிட்டு தான் ஆகணும். அடுத்தபடியாக அவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு தான் ஆகணும். ஆலங்குடியில் இருக்கார். இந்த 3 கோயிலையும் அவங்க சுற்றி தான் போகணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மீனராசிக்காரவ வந்து எல்லா வகையிலையும் பெரிய பெரிய அதிகாரியாகவும், பெருமுடியான ஒரு சட்டத்திட்டங்கள்லையும் வக்கீலாகவும், நீதிபதியாகவும், கலெக்டராகவும், எஸ்பி டிஎஸ்பி ஆகவும், பல ஆசிரியராகவும், அதில் நிறைய பேர் மீனராசியில் வேலையில் இருக்காங்க. நிறைய பேர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் இறங்கி இருக்காங்க. இந்த வேலை இது விவசாயத்தை பார்த்துக்கிட்டு தோட்டம் தொரவு, வாழை, தென்னை, கரும்பு இதுவில் போட்டு நஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்போடு இருக்குது. அதை வச்சு அவங்க மனசு நல்ல மனசு. அந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கருவம் இல்லாத ஒரு யதார்த்தமான மனக்கொள்கை, பச்சை பிள்ளை மாதிரி உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குணாம்சம் உண்டு. வாழ்க வளமுடன். என் ஊர் மண்ணுக்கும் தான், மன்னார்குடி மக்கள், திருவாரூர் மாவட்டம், எம் புலவர் நாகராஜன். ஓகே, சூப்பர். நல்ல சிறப்பாக பலன் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஜோதிடர், மந்திரவாதி, ஓடுற பொண்ணை பிடிக்கிறது தான் என் வேலை. இதுதான் வேலை. ஆமாம், மந்திரவாதி. ஆனால் மந்திரவாதினா கொள்ளையடிக்கிற மந்திரவாதி இல்லை. அன்னதானம் கொடுக்கறது, ஏழை வழிகளுக்கு வேட்டி சட்டை கொடுக்கறது, பணம் காசு கொடுக்கறது, கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்குறது, இந்த வேலையை தான் செய்யணும். மக்கள்கிட்ட 150 கொடுத்தா அப்படியே வாங்கி திருப்பி கொடுத்துட்றது. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் எப்போ ஒரு முறை வாழ்கிறோமோ பல முறை வாழ்கிறோமோ தெரியாது. பிறந்தத்திலேருந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வரும்போது ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சு ஏழை எளியோருக்கு இல்லாதவருக்கு தானம் தர்மம் செஞ்சாதான் கருமா நம்மளை நெருங்காது. எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டிக்கிட்டு நான் இருக்கிற நிலவுல சொத்து பூரா நான் தான் வச்சிருப்பேன்னா கர்மா நெருங்க தான் செய்யும். கண்டிப்பாக புண்ணியத்தை தேடணும், பல ஆலயங்களுக்கு போகணும், இறை அருளை தேடணும், கஷ்ட நஷ்டங்கள் தீரும். பெரிய முதியோர்கள், கஷ்டப்படுறவங்க, சாமியார்கள் அதான் சொல்லுவார்கள், சாதுக்கள்னு சொல்லுவார்கள், அவர்களுக்கெல்லாம் வேட்டி துணிமணி கொடுக்கணும், ஏழை ஒளியோருக்கு உணவு கொடுக்கணும், ஆடு மாடு நாய் தெருவில் தெரியறதுக்கெல்லாம் சோறு கொடுக்கணும். எல்லாருக்கும் புண்ணியத்தை தேடினா தான் வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நல்லா இருக்கும். சேர்த்து கொண்டு அங்கேயும் இங்கே வச்சா இப்போ எல்லாம் நகை பொட்டியோட தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வைக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா இருங்க, நீடோடி வாழ்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். திருவாரூர் மாவட்டம், மன்னார்குடி பக்கம், மண்ணுக்கும் தான், எம் புலவர் நாகராஜன், சோதிடர். வணக்கம்.